ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் பேட்ச் ஒர்க்கில் பிரின்சஸ் கட் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த பிரின்சஸ் கட் கொடுத்துட்டு மேலே ஜாயின் பண்ணுறது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலேயே எப்படி ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஸ்மால் சைஸ் எடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் நெக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஷோல்டர் வந்துட்டு 6.5ம் நெக்கு வித் வந்து 2 எடுத்திருக்கேன். ஆம் ஹோல் வந்துட்டு 6 எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஆம் ஹோல் கால்குலேஷன், ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம 1/2 இன்ச் ஆம் ஹோல் கர்வ் வந்து மார்க் பண்ணி ட்ராப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு போட் நெக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்கு, பேக்கில் வந்து ஒரு 3 இன்ச் வச்சு பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டீப் நெக் அப்படின்னா ஒரு 6 மீடியம் டீப் வந்து ஒரு 6 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மீடியம் டீப் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஷோல்டரும் ஆம்ஹோல்லாம் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே பாட்டமில் நெக்கு வித்து மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த இமேஜில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேட்ச் ஒர்க்கு ஸ்கேலப் டிசைன் வந்துட்டு நமக்கு அப்படியே கிராஸாக போகுது. அப்போ அப்படி இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஆம்ஹோல்லேருந்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆம்ஹோல் ட்ரா பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் நமக்கு வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வரும். அப்போ நீங்கள் மேலே நெக் வித் வந்து 2.5 மார்க் பண்ணிக்கிங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு 3.5 இல்லை 4 கிட்ட வரும். அப்போ மேலே இருக்க அளவை விட கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுத்தால் தான் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நான் அதனால் என்ன பண்ணேன்னா மேலேருந்து ஒரு அந்த ஸ்கேலப் டிசைன் எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதே மாதிரி ஒரு கிராஸ் கோடு போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்கு ஹைட் வந்து எவ்வளோ மார்க் பண்ணோம், 6 இன்ச் மார்க் பண்ணோமா, அந்த 6 இன்ச்சில் வந்துட்டு பாதி கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு வித்து எடுத்துக்கோங்க. மேலே வந்து 2.5, உள்பக்கமாக வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோல்டர் பார்ட்டை வந்து தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணுறது நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் பிரின்சஸ் கட் கொடுத்தும் பண்ணலாம். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ணுறது தான், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து வித்தில் மார்க் பண்ணுங்கள், ஹைட்லேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். வித்தில் வந்து நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறப்ப அதை நீங்கள் அந்த ஸ்கேலப் வந்து 1 இன்ச்சாக மாறிடும். ஹைட் வந்து 1/2 இன்ச் கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கேலப்பாலாம் இல்லை, அதனால் நான் 1/2 இன்ச்சு கொடுக்குறேன். நீங்கள் 3/4 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா பெருசாக வரும், அதனால் நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் கொடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 3/4 இன்ச்சு போட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கும் 3/4 இன்ச்சுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம போட்டிருக்கப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன், பெருசாக வரும். இப்போ சில மாடலுக்கு வந்துட்டு பெரிய ஸ்காலப் போடுவோம். இப்போ இதில் வந்து குட்டி ஸ்காலப் தான் இருக்குது. அப்போ குட்டி ஸ்காலப்புன்றப்போ நம்ம 1/2 இன்ச்சு வித்து கொடுத்தோம்னா அது 1 இன்ச்சு வந்துடும். இப்போ நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும் இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ போட்டிருக்க அளவுலையே 1/2 இன்ச்சு சுற்றி சர்க்கிளாக வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்போ ஸ்காலப்போட டிசைன் வந்து 1/2 இன்ச்சில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலே இருக்க ஹைட்டு மட்டும் 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். 3/4 இன்ச்சு வந்து வித்து 1.5 இன்ச்சு வித்து 1/2 இன்ச்சு நீளம் அப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வித்து வந்து 3/4 இன்ச்சு, ஓகேவா, 3/4 இன்ச்சு ஹைட்டு வந்துட்டு நீங்கள் 1/2 இன்ச்சு கொடுத்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்காலப் வந்து ரொம்ப ஆழமாக வராமல் லைட் கர்வாக வரும். இப்போ இந்த ஸ்காலப் டிசைனை வச்சுட்டு நான் அப்படியே ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ஸ்கேலப் டிசைன் பேப்பர் கட் பண்ண வேண்டியது நீங்கள் 3/4 இன்ச்சு வித்தும் 1/2 இன்ச்சு ஹைட்டும் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக சின்னதாக வேணும்னா 1/2 இன்ச் கம்மியாக கூட கொடுக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்தாலும் நமக்கு தச்சு ஃபினிஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்கேலப் வந்து ரொம்ப அந்த டெப்த்து வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் கம்மி பண்ண இப்போ நான் அந்த பேப்பரில் கட் பண்ண ஸ்கேலப் அப்படியே வச்சு ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் கீழே வரைக்கும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட செஸ்ட் டிவைடர் 4 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பஸ்ட்டோட ஹைட்டு ப்ளஸ் ஆம் ஹோலில் வந்து நம்ம டாட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி சிம்பிளாக நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் பேப்பர் எடுத்து அதில் வந்து நம்ம எப்படி ஸ்கேலப் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதில் ட்ரா பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நமக்கு தேவையான அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டு சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ இதில் வந்துட்டு நம்ம பிரின்சஸ் கட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுங்க. இப்போ பிரின்சஸ் கட் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு தனியாக நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பிரின்சஸ் கட் கொடுக்குறோம்ல, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு தனியாக தேவைப்படும். இப்போ நம்ம பிரின்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 பீஸ் ஆயிரும். ஒரு பீஸாக இருக்கிறது வந்து 2 பீஸாக மாறிடும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்காலோப் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணக்கூடாது. நம்ம எதுக்காக அந்த ஸ்காலோப் இப்போ ட்ரா பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்தளவுக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ ட்ரா பண்ணோம். அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறது நம்ம போட்டிருக்க ரவுண்ட் நெக், பிங்க் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ரவுண்ட் நெக்கு, அதை தான் நம்ம கட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஸ்காலோப் கட் பண்ணிடாதீங்க. நம்ம ஸ்காலோப் வந்து அதனால தான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கேன்வாஸ் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டோம். இப்போ கரெக்டாக வந்து ரவுண்ட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ரவுண்ட் நெக் எதுக்காக இந்த மாதிரி உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வெளில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்போ வெளியில் உள்ளே இருக்க லேயர் வந்துட்டு உள்ளே க்ளோஸ்டாகவும், வெளியில் இருக்க லேயர் மட்டும் தான் நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இப்போ மேலே 1/2 இன்ச்சு கொடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பீஸ் கிடைக்கும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இதே மாதிரி நீங்கள் வந்து எதில் கொடுக்க போகிறீங்களோ அதில் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதை வந்து நம்ம எப்பயும் பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேப்பர் கேன்வாஸில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறது, சைட் ஜாயின் பண்ணுறது, எல்லாம் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறது எல்லாமே பண்ணிடணும். இப்போ பிரின்சஸ் கட்டில் வந்து நம்ம ஃபேப்ரிக் வந்து கம்மியானதுனால அந்தளவு எடுத்துட்டோம். இப்போ பத்தலை அப்படின்றப்ப நம்ம சைடில் நமக்கு தேவையான துணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது சும்மா வந்துட்டு உங்களுக்கு நான் தச்சு காமிக்கிறதுக்காக எடுத்தது தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் இதில் பிரின்சஸ் கட்டுக்கு எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நம்ம வந்துட்டு சும்மா தச்சு காமிக்கிறோம். இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த பீஸை வந்து சைடில் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் கேன்வாஸ் நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்துட்டு இப்போ இன்னொரு பீஸை எடுத்து அதுக்கு மேலே போட்டு கீழே எப்படி ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழே அந்த பேப்பரை அச்சு வந்து மேலே நமக்கு தெரியும். அந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்றனால உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை அப்படியே அதில் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். நீங்கள் அயன் பண்ணுறப்ப லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வச்சு அயன் பண்ணுங்கள். இப்போ நான் லைனிங் துணியை 2 பக்கம் வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கேன். பேப்பர் கேன்வாஸில் வந்து ஒரு பக்கம் சைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு நார்மலாக இருக்கும். அந்த சைனிங் பார்ட்டை தான் நீங்கள் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஓரளவுக்கு ஹீட்டாக வச்சு நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, மெயின் ஃபேப்ரிக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி 2 பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக தைச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த கேன்வாஸ் பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் எப்படி நம்ம ஸ்கேலப் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தையல் போடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சு பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெளிப்பக்கமாக உள்பக்கம் உள்பக்கம்னா நெக்கு பக்கம் மட்டும் நான் தையல் போட போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஸ்கேலப் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா ஸ்கேலப் டிசைன் பார்த்துருக்கோம். அந்த எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதில் மெதுவாக தைங்க. நம்ம ஸ்பீடாக தைக்கிறப்ப என்னாலும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், தப்பாக வந்துடும். அதில் மெதுவாக தைங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரஃபாக தான் தைச்சி காமிக்கிறேன். நீங்கள் வந்து தைக்கிறப்ப மெதுவாக தைங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் போனது போக மீதி இருக்கிறத வந்து நல்லா கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ வெளிப்பக்கமாக தானே நம்ம வச்சுருந்தோம், நல்ல பக்கத்துக்கு மேலே தானே வச்சுருந்தோம். இது அப்படியே வந்துட்டு உள்பக்கமாக நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இது அப்படியே உள்பக்கமாக இருந்தால் வெளிப்பக்கமாக டர்ன் பண்ணுங்கள். கட் பண்ணுறப்ப நல்லா லாஸ்ட் வரைக்கும் நாச்சஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உள்பக்கமாக இருக்கிறத வெளிப்பக்கமாக இருக்கிறத உள்பக்கமாக டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு சைடில் பண்ண மெத்தடை இன்னொரு சைட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ராங் சைடில் திருப்பிக்கோங்க. வெளிப்பக்கமாக இருக்கிறது உள்பக்கமாக டர்ன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து நமக்கு எவ்வளோ லைனிங் துணி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு சைடாக தைச்சிருக்கோம்ல, இதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடில் இருக்கிறதுக்கும் இதே மாதிரி தைச்சி எடுத்துருங்க. நான் பிளாக்கு லைனிங் துணி வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கேன்.
நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ரஃபாக தச்சு காமிக்கணும் அப்படின்றக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு ஃபேப்ரிக் நம்ம ஏற்கனவே மெயின் பார்ட் கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட்டும் கொடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்கு வித்து வந்துட்டு க்ளோஸ்டாகவும் நெக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் உள்ளே போய் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து அது கரெக்டாக நெக்கு வித் வந்து சேமாக இருக்க மாதிரி ரெண்டையும் வைங்க. இப்போ வச்சதுக்கப்புறம் ராங் சைடில் பார்க்குறப்ப உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்கு வித் வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சுட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நெக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் ஆம்ஹோல் சைடில் ஷோல்டர் சைடில் வந்து சைடில் தையல் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாடல் ரெடி ஆயிரும். இப்போ இந்த மாடல் வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸுக்கும் சரி, நெக் சுடிதாருக்கும் சரி, மேக்ஸிக்கும் சரி கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க.